வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். பிசிசியோட அடுத்த ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணுவாங்களா, ஏதாவது டூர், ஆஸ்திரேலியாவோ, நியூசிலாண்டோ, இங்கிலாண்டோ, எனி கண்ட்ரி. சோ போகும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் கூட்டிட்டு போயிடுவாங்க. நாட் ஆல் தி பிளேயர்ஸ், சர்டன் பிளேயர்ஸ். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி பிசிசிஐ வந்து நினைக்கிறாங்க. அதனால சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஃபுல் டூர் போறாங்கன்னா 14 டேஸ்க்கு மேல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கக்கூடாது, கிளம்பிடணும். ஒரு ஷார்ட் டூர் போறாங்கன்னா 7 டேஸ்க்கு மேல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கக்கூடாது, கிளம்பிடணும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா டூருக்கு நடுவுல ஒய்ஃபோட எல்லாம் சுத்தக்கூடாது வெளியில அப்படின்ற ஒரு பாயிண்டையும் ஸ்பெசிபிக்கா சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எதனாலன்னு பாத்தீங்கன்னா அதையும் அந்த பாயிண்ட்டும் கிளியரா சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா பிசிசிஐ டீம் யூனிட்டி வந்து கெடுது. சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்னே நம்ம எடுத்துக்கலாம். விராட் கோலியா இருக்கட்டும், இல்ல ஜஸ்பிரீத் பும்ரா, அவங்க ஃபேமிலியோட இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபேமிலி டைம் சொல்லிட்டு ஒன்ஸ் மேட்ச் முடிச்சோடனே அங்க ஸ்பெண்ட் பண்ண போயிடுறாங்க. இங்க ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தனியா ட்ரில்ஸ் பண்றாங்க, தனியா பிராக்டிஸ் பண்றாங்க. சோ அது வந்து ரொம்ப ஸ்பிளிட்டடா இருக்கு. சோ ஒரு யூனிட்டியை கொண்டு வரணும் தான் இதை நாங்க கொண்டு வரோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளஸ் ஒரே பஸ்ல எல்லாரும் டிராவல் பண்ணணும், ஸ்பெஷல் கார்ஸ் எல்லாம் அவைலபிள் கிடையாது, அந்த விஐபி ஸ்டேச்சர்ல எதுவும் கிடையாதுன்ற பாயிண்டையும் சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.